ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். 16 ஜூலை 2026க்கான போஸ்ட் மார்க்கெட், 17 ஜூலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரேடார். நம்ம நேற்றே பேசியிருந்தோம், ஒவ்வொரு செக்டார் ஒரு நாளைக்கு ப்ளஸ் ஆகுது, அடுத்த நாள் மைனஸ் ஆகுதுன்ட்டு. இப்போ நேற்று பாருங்கள், உங்களுக்கு சிமெண்ட் செக்டார் வந்து ப்ளஸில் இருந்தது, இன்றைக்கி வந்து அது மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து ஐடி மைனஸில் இருந்தது, அது வந்து இப்போ ப்ளஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனே இல்லாமல், ஒரு செக்டார் வந்து புல்லிஷ்னஸ் எடுக்குதுன்னா ஒரு 7 நாள் 8 நாள், அப்புறம் ஒரு சின்ன புல் பேக், திரும்ப ஒரு 7 நாள் 8 நாள் அப்படி ரேலி ஆகணும். அப்படி ஆகாமல் ஒரு நாளைக்கு பை ஆகிறது, அடுத்த நாள் செல்லு, அடுத்த நாள் பை ஆகிறது, அதுக்கு அடுத்த நாள் செல், அந்த மாதிரி ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. சின்ன சின்ன கெயின்ஸ் கூட ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி, அல்லது ஒரு கன்விக்ஷன் இல்லாமல் எல்லா ரைஸையுமே செல் பண்ணுற மாதிரி. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்சைட் பாராக க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வந்து காலையில் கேப் அப் ஆகிட்டு ஒரு பெரிய செல் ஆஃப் ஆகி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கும் காலையில் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு திரும்பவும் மத்தியானத்துக்கு மேலே செல் ஆஃப் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட்டில் எல்லா ரைஸுமே செல் நடக்குது. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், திரும்ப திரும்ப அதே சொல்ல வேண்டாம். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், ஆகஸ்ட் 10th வரைக்கும் ரொம்ப சேஃபாக வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். மற்றபடி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும், இன்ட்ராடேலாம் நீங்கள் ஆக்டிவாக எப்படி மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெட்ரோலியம் செக்டார் வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸாக இருந்துச்சு, அது கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. காலையில் மைல்டு கேப் அப் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிடுச்சு. மார்க்கெட் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேரிஷ் ஜோனுக்கு, மைல்டு பேரிஷ்க்கு வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிஆரும் பாருங்கள், உங்களுக்கு நிஃப்டி இது 0.83, பேங்க் நிஃப்டி இது 0.79. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி செல் சைடில் வந்து ரேஞ்ச் வைடன் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்து 1 மோரார்லெஸ் வந்து உங்களுக்கு ஒரு மைல்டு பேரிஷ்னஸில் தான் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் இல்லை. பேங்க் நிஃப்டி அந்த 58,000 ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தது, இன்றைக்கி அது வந்து வைடன் ஆகி இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு சப்போர்ட்டு. அப்போ வந்து இது வந்து நமக்கு ஒரு பீரிஷ்னஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. இன்றைக்கி டாப் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்பிஎல் அண்ட் சென் பெட்ரோ வந்து பெட்ரோலியம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ஹார்மோஸ் இஷ்யூ இதானதுனால உங்களுக்கு ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து க்ரோ ஆகிருக்கு. இன்றைக்கி நல்லா பாசிட்டிவ் மூவில் இருந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிக்சனுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்த ஸ்டாக்கு. காலையில் நல்ல கெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் 6.2% வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிட்டல் கூட்ஸில் ஏபிபியும், சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா எம்வியும் வந்து மொமெண்ட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸு, பவர் எக்ஸ்சேஞ்சு, கேபிள் மிக்சடாக இருக்குது பாருங்கள். எதுவுமே வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார் இல்லை, ஒவ்வொரு செக்டாரில் ஒவ்வொரு ஸ்டாக்கு அப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு செக்டார் வந்து புல்லிஷ் ஆகுது, அந்த செக்டார் இருக்க எல்லா ஸ்டாக்கும் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இல்லை. அதே மாதிரி புல்லிஷ்னஸ் கண்டினியூ ஆகிற சுச்சுவேஷனும் இல்லை. அதனால் மார்க்கெட்டில் வந்து கிளியராக எதையுமே ஒரு கன்விக்ஷனோட சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ருவோகோ வந்து பாஸ்ட் 2 டேஸாக நல்லா பாசிட்டிவில் இருந்தது, அதனால் ப்ராஃபிட் புக்கிங்காக அதை எடுத்துக்கலாம். மற்றபடி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி மைனஸில் இருக்குது. அதே மாதிரி ஜேவிகேம் வந்து ஃபார்மா Q1 ரிசல்ட் வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ண மாதிரி இல்லாதனால அதையுமே ஒரு ஃபாலில் இருக்குது. ஸோ ஓவராலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல்லிஷில் வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி, ரீஃபைனரி, கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் இருந்தது. ஃப்ளாட்டில் ஆட்டோ, எனர்ஜி, எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா. நெகட்டிவில் இன்சூரன்ஸ், பேங்க் நிஃப்டி, சிமெண்ட்டு, ரியாலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஆப்ஷன்ஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் இன்னும் இன்டாக்டாக இருக்குது. 24,000 24,200 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்சைட் பார் போட்டிருக்கு. இது எந்த சைடு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறது நாளைக்கு வந்து மேஜர் ரிசல்ட்லாம் இருக்குது, பேங்க்கோட ரிசல்ட்லாம் அது பார்த்ததுக்கப்புறம் தான் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். பிசிஆர் வந்து மைல்ட்லி பியரிஷு, பேங்க் நிஃப்டி மைல்ட்லி பியரிஷு, சென்செக்ஸ் வந்து நியூட்ரல். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அந்த 58,000லேயே தான், அந்த ரேஞ்சிலே தான் காலும் போட்டு ரைட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் கீழே 57,000க்கு போயிடுச்சு சப்போர்ட். அப்போ வந்து டவுன் சைட் சப்போர்ட் போகுது அப்படிங்கும்போது இங்கே பிசிஆரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ரேஷியோவில் இது இருக்கிறதுனால இந்த பேரிஷ்னஸ் வந்து நாளைக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரல அப்படின்னா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி புல்லிஷ் சைடு பில்டப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிஎல், அதாவது ஓஏ பில்டப் நடந்தது. எம்ஆர்பிஎல், ஏபிபி, டிக்சன் அண்ட் பிஹெச்எல், சென் பெட்ரோ, எம்பி, இது எல்லாமே நம்ம டாப் கெய்னர்ஸ் வால்யூம் வைஸும் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் வைஸும் பார்த்தோம், ஆப்ஷன் வைஸும் இதெல்லாம் லாங் பில்டப் ஆகிருக்கு.
ஷார்ட் பில்டப் ஆனது வந்து இந்த இது எல்லாமே. இதில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் மேஜராக. லாங் அண்ட் வைண்டிங் வந்து நோவோக்கோ வந்து ப்ராஃபிட் புக்கிங். அன்யூஷுவல் வால்யூம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புல்லிஷ் வால்யூம் தான் வந்திருக்கு. 2 ஸ்கிரிப்ட் மட்டும் ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸு அது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்திருக்கு. அது இல்லாமல் அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஒன்று நெகட்டிவாக வந்திருக்கிறதுனால அந்த மேஜர் ஃபால் வந்து வந்தது. ஜேபி கெம் ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட் மிஸ்னால வந்தது. மீதி எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இருந்தாலும் ரொம்ப ப்ராடாக இருக்குது. வேறு செக்டாரில் வேறு தீமில் இருக்குது. ஒரு கான்சன்ட்ரேட்டடாக ஒரு 2 செக்டார் 3 செக்டார் லீட் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இல்லை. நாளைக்கான வாட்ச் லிஸ்ட்டு பெல் இது நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா வால்யூம், ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஃபண்டமெண்டல். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் வந்து ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எது பாசிட்டிவாக இருக்கோ அதான் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் தான். இங்கே காட்டுற ஸ்டாக் எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபர்தர் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். பெல், எம்ஆர்பிஎல், விப்ரோ, ஏபிபி அண்ட் ஜூப்ளியன் ஃபார்மா வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வச்சுக்கலாம். நாளைக்கான கீ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி சேம் நேற்று இருந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. 23,850 to 875, மிட் ஜோன் 24,075, ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,275 to 300. ஏன்னா இன்சைட் டேவாக வந்ததுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே பெருசாக மாறல. பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் வந்து கீழே இறங்கி வந்திருக்கு 56,900 வரைக்கும். ஓகேங்களா, இது ஒரு மேஜர் சேஞ்சு. நாளைக்கு எப்படி பேங்க்ஸோட ரிசல்ட் வருதுங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். மார்க்கெட் இன்னும் பேரிஷ் டோனில் தான் இருக்குது. ஸோ கிளியர் புல்லிஷ்னஸ் வந்து இன்னும் நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக கிடைக்கல. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.